ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மகாத்மா காந்தி மக்கள் கட்சியுடைய ஒரு சில விஷயங்களை பேசுகிறதுக்கு ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி மக்கள் கட்சி சார்பாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். தேர்தல் வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு தமிழ்நாடு கட்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எதற்காக சார்? இல்லை, இந்த தேர்தல் நேரங்களில் தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறது வந்து மக்களிடையே போய் சேரும். ஸோ அந்த மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். அது எங்கள் கட்சி தலைமையோடு பேசி முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். இல்லை, எங்கள் கட்சி வந்து ரொம்ப ஏழை கட்சி, அதனால் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் வேறு எந்த கட்சியும் சொல்லாத அளவில் கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இல்லை, நான் முதல்ல சொன்னேன், ஏழை கட்சி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யார் ஏன்னா பெரிய பண பின்பலம்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வர்ற ஆளுங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எத்தனை தொகுதிகளில் நிற்பாங்க, எத்தனை ஆட்கள் செட் ஆகுறாங்கிற பொறுத்து நாங்கள் சொல்லுவோம். கட்சியுடைய முக்கிய கொள்கை மகாத்மா காந்தியடிகளுடைய கனவு பூரண மதுவிலக்கு. முதல் கொள்கையே வந்து பூரண மதுவிலக்கு. அடுத்தது வந்து இலவச கல்வி, இலவச மருத்துவம் தமிழகத்தில் வரணும். இதுதான் கொள்கை. கூட்டணி தான் நான் சொன்னேன், நம்ம பெரிய செயல்பாடு இல்லாத கட்சி, கொஞ்சமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வர்றோம். ஸோ அப்போது எங்களுடைய கொள்கைகளோடு ஒத்து போகிற எந்த அரசியல் கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு எங்களுடைய கூட்டணி. பூரண மதுவிலக்குன்றீங்க, அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து மதுவோட தான் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கமே இயங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு இவங்க கொடுக்குற இலவசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இலவசங்களை தராங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மதுவில் வர பணம் தான் முக்கிய இது இருக்கு. அதனால பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? ஒரு துளி மது கூட இல்லாத மாநிலம் குஜராத் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. அது கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குஜராத்துக்கு அதுக்கு கனெக்ஷன் தெரியும். நம்ம எப்பவுமே புறக்கணிக்கப்படுறோம் மத்திய அரசாங்கத்தால். அப்படி ஏன் புறக்கணிக்கப்படுறோம்? அப்போது நம்ம மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களா? நம்ம ஏன் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுறோம்? அதுதான் கொண்டு வாங்க. படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்ட்டு போன எலெக்ஷனில் டிஎம்கே கவர்மெண்ட்டு சொன்னாங்க. படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 250 கடைங்களை 500 கடைங்களை இழுத்து மூடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் 500 கடைகளை மூடினதுக்கப்புறம் மணமகள் மண்டபம் அப்படின்னு ஒரு 500 கடைகளை திறந்தீங்களே, யாருக்கும் தெரியாமல் பேர், அதாவது டாஸ்மார்க்ன்ற பேரை மாற்றி மணமகள் மண்டபன்ற பேரை வச்சு 500 கடைகளை திறந்தீங்களே. சரி, அதை கூட விட்டுருவோம். இப்போ காம்பன்சேட் பண்ணிட்டீங்க. இப்போ திரும்ப வந்து 1000 மதுக்கடைகளை வந்து புதுசாக மணமகள் மன்றங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களே. இதில் வர்ற எத்தனை கோடி டெண்டர் கமிஷன், இதெல்லாம் எங்கே கொண்டு போனீங்க? அப்போ மதுக்கடைகளை வந்து இந்த அரசுக்கு வந்து பூரணமாக வந்து குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதாவது இந்த மது விற்பனையில் வந்து அமோகமான வசூல் செய்து சாதனை படைத்த அரசு அதை ருசி கண்டுட்டாங்க. ரைட்டா? ஏன்னா மது சாலைகளை வந்து மது ஆலைகளை வந்து வச்சிருக்கிறது நீங்கள், உங்களுடைய ஃபேக்ட்ரியில் தான் மது உற்பத்தி செய்கிறீங்க. ரைட்டா? அதை வந்து பேக்கெட் போட்டு தமிழ்நாடு பூரா சாராய கடைகளை திறந்து வச்சு அழகாக வந்து மது வியாபாரம் பண்ணி யாருக்கு விற்கிறீங்க? அதை யாருக்கு விற்கிறீங்க? டாஸ்மார்க் கடையில் யார் போய் மது அருந்துறான் சொல்லுங்கள்? டெய்லி வந்து தினக்கூலிங்க, டெய்லி 1000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற அன்றாடங்காட்சிங்க போயிட்டு மது அருந்துறான். ரைட்டா? அவங்களுடைய காசு ஒரு 200 ரூபா 300 ரூபா டெய்லி. அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 300 ரூபா கொண்டு மதுக்கடைகளுக்கு கொடுத்து இந்த பணத்தில் அரசியல் நடத்துகிற அரசு நம்மளுக்கு தேவையானதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2016 ஸ்டாலின் அவர்களே நிற்கும் போது முதல்ல அந்த அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியிலே வந்து மது கடைகளை
மக்கள்கிட்டயே வந்து அதுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மது கடையில் மூணுன்றது முக்கியமா ஆண்களுக்கு. ஏன்னா மது கடையில் மூணுனா சாராய கடைகள் அதிகமாயிடும்ன்றாங்க, கள்ளச்சாராயங்கள் அதிகமாயிடும், கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாகும்ன்றாங்க. அதை பத்தி என்ன சொல்லுங்க? ஹெல்மெட் போடலைன்னா 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு சொல்கிறீங்க, ஒரு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஹெல்மெட் போடாமல் போகிறாங்களா மக்கள்? 1000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறான், அதுக்கு பயந்து ஹெல்மெட் போடுறான்ல. மதுக்கடைகள் இங்கே கிடையாது அப்படின்னு சொன்னால் மக்கள் வேறு ஏதாவது, அதாவது மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் சொல்லி எந்த மக்கள் பிரச்சனை போராட்டம் நடத்துனாங்க? நீங்கள் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது, இது திறந்து தான் ஆகணும் சொல்லி யார் போராட்டம் நடத்துனாங்க? திறக்கக்கூடாது சொல்லி தான் காந்தியவாதி சசி பெருமாள் காலத்தில் இருந்தே போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. ஆனால் திறக்கணும் சொல்லிட்டு எந்த போராட்டமும் நடக்கலையே. எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சினாங்க எங்களுக்கு மதுக்கடைகளை எல்லாம் திறந்து வைங்கன்ட்டு? சார், கள்ளுக்கடைகளை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இதுக்கு மாற்று வழின்னா கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாரா சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? கள்ளுக்கடைகள் திறக்கிறது உங்களுக்கு சரி இல்லை, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து போதை தான் வேணும் அப்படின்னா, போதை தான் முக்கியம் அப்படின்னா, கல் வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போது கள்ளுக்கடைகளை திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர் சோர்ஸ் அப்படி பண்ணலாம் சொல்கிறேன். ஆனால் இந்த சாராயத்தால் எவ்வளோ பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த விஷ சாராயத்தால் டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் 65 பேர் செத்து போனாங்க. 65 பேர் செத்து போனாங்க. அது மாதிரி மதுக்கடைகளால் இந்த குடிக்கிறவன் பூரா வந்து பாமர மக்கள் தான். டெய்லி வந்து 1000 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்குகிற பாமர மக்கள். கரெக்டாக? இவன் குடிச்சிட்டு லிவர் ஃபெயிலுவர், கிட்னி ஃபெயிலுவர், அது இதுன்ட்டு எத்தனை தாய்மார்கள் விதவை ஆகுறாங்க. ஸோ இது இழப்பு வந்து முழுக்க வந்து அப்பாவி மக்களுக்கு தான். அப்போ இதை வந்து தொழிலாக எடுத்து ஒரு கவர்மெண்ட்டு, மக்களை ஆள்ற கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? அதுதான் நான் கேட்குறேன். இல்லை, இந்த 2 அரசுகளும், இந்த 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மக்களை வந்து ஏமாற்றுகிற இந்த கபட நாடகம் இனி விஜய் வந்திருக்காரு, அவர் இதை பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு ஆட்சி இல்லை, அவர் பண்ணுறது வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ வந்து நான் சொல்கிறேன், அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதாவது பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லலை, ஆனால் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமாக இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவாக வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இதெல்லாமே வந்து பாமர மக்களுக்கு அப்போ ஒத்து போகிற இதுதான். எங்கள் மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில் வந்து கட்சியோட தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றிருந்தது. அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதுசாக வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அதை பகிரங்கமாக சொல்கிறாரு, எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த 3 முக்கிய கொள்கைகளை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அவர் அந்த கட்சிக்கு கண்டிப்பாக ஆதரிக்கிறத விட்டுட்டு வேறு வேலையை, எங்களை மாதிரி சின்ன கட்சிங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. நிச்சயமாக அது எப்படின்றது முடிவுகள் வர்றப்போ கண்டிப்பாக சேர்றதுக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு கடவுள் மாதிரி வந்து சொல்கிறார்ல, மக்களுக்காக வந்த மக்களுக்காக நான் ஒரு முதல்வர் சொன்னார். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து சொல்கிறார்ல, அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா வேற என்ன விஷயம்? அதே விஜய் வந்து மக்கள் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இன்ன வரைக்கும் அவங்க சந்திச்சு வீட்டில் கூட்டு பணியோட வச்சு தான் சந்திப்போ ஒரு இதோ பண்ணுறாரு. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் டிஎம்கே பற்றி பேசுகிறப்போ குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே வரீங்க. விஜய் வந்து பற்றி பேசுகிறப்போ அவருக்கு பாசிட்டிவாக தான் நீங்கள் பேசுகிறேன். இல்லை, இப்போ தானே வந்திருக்கிறார். இப்போ வந்திருக்கிறாங்க. இல்லை, மக்கள் அவங்கள சந்திச்சாங்க. அவங்க இவருடைய வீட்டுக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட ஆறுதல் சொன்னார். எல்லாம் நடந்தது தான். இல்லை, முறை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவரை கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து அரசியல் களம் ஆடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அரசியல் களமே அதை அவருக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா இப்போ தானே கேரவன்லேருந்து இறங்கி இருக்கிறார். இனி அவர் கொஞ்சம் மக்களாக களமாடுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது
முடிவெடுக்கணும். இப்போ நான் மட்டும் நீங்க தான் இப்ப கடவுள்னு சொன்னீங்க. இல்லை, கடவுள்ன்றது வந்து இல்லை, இது முதலாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல, இந்த 3 கொள்கைகளையும் முக்கியமாக வச்சு இதை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அவருடைய திரைப்படங்களை நீங்கள் பாருங்கள், திரைப்படங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறது தான். திரைப்படங்களும் இது மாதிரி இந்த பாமர மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்கிற பல திரைப்படங்கள் கூட வந்திருக்கு. அவருடைய தேர்தல் கொள்கைகளும் அப்படி தான் வந்திருக்கு. சீமான் சார் இதோட பயங்கர பேசியிருக்காப்புல, அவரோட சேர வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்க? மதுக்கடைகளை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க உங்க கட்சியில? அதாவது எங்களுடைய கட்சி வந்து 2015 வந்து பதிவு செய்யப்பட்டது. அப்புறம் 2020 தான் அந்த கட்சியில் நான் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ ஒரு 3 வருஷங்கள் இதில் ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்கள் எங்கள் கூட கொஞ்ச நாள் இந்த கட்சியில் பயணித்தார். ஒரு சில விஷயங்கள் அந்த மதுக்கடைகள் திறப்புக்கு நிறைய 2018-19 நிறைய போராட்டங்கள் வந்தது. அப்போல்லாம் நிறைய போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நான் இப்போது காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் 50 வருடம் மதுவிற்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்தி அவர் கடைசியில் இவர் வந்து மதுவுக்கு எதிராக இவ்வளோ போராட்டங்கள் நடத்துகிறாருன்றது 50 வருஷம் கழித்து அவர் இறந்தப்போ தான் மக்களுக்கே தெரிஞ்சுது இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து வெளியே தெரியறதில்லை. நாங்கள் பண்ணுற போராட்டங்கள் வெளியே தெரியறதில்லை, நாங்கள் பேசுகிறதும் வெளியே தெரியறதில்லை. இதே மீடியா ஊடகங்கள் தான் அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும். சார், விஜய் ரசிகர்களை வந்து தொடர்ந்து தற்கொலைன்னு வந்து ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி பார்க்குறாங்க. அதை பற்றி ஒரு கட்சி ஒவ்வொரு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கட்சி ஆளுங்களை ஒரு பேரை போட்டு அடைமொழி போட்டு கூப்பிடுவாங்க. அது வழக்கம் தானே. அது ஒரு ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அது ட்ரெண்டிங்காக ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. கிட்ட கேட்குறப்ப கொள்கை தலைவர்கள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு நாட்டை எப்படி இருக்கும்? அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, அதுக்கு வந்து அரசியல் களம் தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக ஒரு 2-3 வருஷம் இன்னும் நிறைய நேரங்கள் இருக்குல்ல. ஒரு சில வேளை வந்து அவர்கள் எல்லாரும் எல்லா கட்சிகளும் எல்லாத்தையும் முறையாக கற்றுட்டு வர்றதில்லை. அப்படி முறையாக கற்றுட்டு வந்திருந்தா இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்போது திராவிட கட்சிகள் பழம்பெரும் கட்சிகள் 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள், இந்த 50 வருடம் ஆண்டு வந்துட்டும் இந்த தமிழகத்தில் கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் முறையாக கற்றுட்டு தானே வந்தீங்க. கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு வருது? அப்போ கற்றுட்டு வராத ஒருத்தர் வந்து கற்றுட்டு செய்யட்டுமே. சரி சார், கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. கற்றுக்கிறதுக்கு விஜய் தயாராக இருக்காரா? ஏன்னா சமீபத்தில் வந்து பிஜேபி தலைவர் நயினாரே வந்து ஒரு கேள்விக்கு சொல்லும் போது முதல் விஜய் திரிஷா வீட்டில இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா? அது வந்தா தானே சார் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே போய் பட்டினப்பாக்கம் வீட்டில் போய் அவரை பார்த்துக்க முடியுமா, இல்லை பனையூர் ஆஃபீஸில் போய் அவரை பார்த்து சொல்லிக் கொடுத்துக்க முடியும்? விஜய் வந்து ஒரு நடிகர், அதனால் அந்த ஒரு நடிகைக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க, ரைட்டா? இந்த ஒப்பிட்டு பேசின ஒரு யோகியனான்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவர் யார் கூட இருந்துட்டு வர்றாருன்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் அதை பற்றி கருத்துக்கள் ஒன்றும் இல்லை. சார், இப்போ திரும்பவும் சேலம்ல நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இதில் வந்து 2 பேர் திரும்ப இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 42 பேர் இருந்தாங்க, அடுத்து 2 பேர். தொடர்ந்து வந்து இந்த மர்மங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. தமிழக அரசியல் வரலாறு நிறைய கட்சிகள் வந்து லட்சக்கணக்கான மக்களை வச்சு பெரிய பெரிய அரசியல் மாநாடுகள் எல்லாம் நடத்தும் பொழுது இது போன்ற இழப்புகள் நடந்தது கிடையாது தமிழகத்துக்கு. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு 1,00,000 பேர் பங்கேற்றிருப்பாங்களா அந்த கூட்டத்தில். அந்த ஒரு கூட்டத்தில் 42 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டவுட் இருக்குல்ல, சந்தேகத்திற்கு இடமா ஏதோ ஒரு இது இருக்குது. அது சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது இவருடைய வளர்ச்சி பிடிக்காத ஒருத்தர் பண்ணலாம், அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது உண்மையிலேயே நடந்ததா, இல்லை வளர்ச்சி பிடிக்காம இருந்த ஆப்போசிட் பார்ட்டிங்களை அதை செஞ்சாங்களான்றது சிபிஐ விசாரணையில் தான் தெரியணும். அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். தொடர்ந்து திமுக அதிமுக தான் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது. இவங்க தனித்து ஆடுறாங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கு. ஒருவேளை கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி ஒன்று நடந்தா எல்லா இந்த பூர்ண மதுவில் கூட காங்கிரஸோட ஒரு முக்கிய குறிக்கோளை கூட இருக்கும். அது கூட நடக்குது. யார் சொன்னது தனித்து ஆள்றாங்கன்ட்டு? அவங்க கூட்டணி கட்சிகளோட தானே
இருக்கிறேன். இப்போது கூட்டணி இல்லாமல் டிஎம்கே வந்து தேர்தலை சந்திச்சிருக்கா, ஏடிஎம்கே சந்திச்சு ஏதோ 1-2 தேர்தல் சந்திச்சிருக்கு. ஆனால் கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போது டிஎம்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவர்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மக்களோடு மக்களாக அதுவும் பாமர மக்கள் கூட களமாடுகிற ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறாங்க. ஐயா வைகோ அவர்கள், அவரை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே சூப்பர் பெஸ்ட்டு தலைவர்கள். இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இடம் பெறுறப்போ இவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க? மது விற்பனைக்கு எப்படி அனுமதிக்கிறாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி போகுது? அவங்க சார்ந்த கூட்டணி அதை ஏன் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போது கூட்டணி கட்சியோட இவங்க சேர்ந்து கூட்டணி கட்சியோட ஆண்டா கூட இந்த பிரச்சனைகள் வரத்தானே செய்யுது. அப்போ அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது மக்களுக்கு? சார் அப்படி ஒரு கட்சி சார்பாக நீங்கள் என்ன சார் புரியுது? இந்த தேர்தலில் நீங்கள் நிற்க போகிறீங்க, சின்ன அறிமுகப்படுத்துறீங்களா சார்? ஒன்றுமே ஒன்றும் இது பண்ணல. எங்களுக்கு தேர்தல் இதெல்லாம் 2வது விஷயம். இந்த டைமில் இந்த நேரங்களில் மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த கட்சி எடுத்து சொல்லணுன்ற முக்கியமான இது. அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து இதெல்லாம் இன்னும் வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கள். அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து இந்த பப்ளிசிட்டியாக நமக்கு கொடுத்துரும். இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரட்டும். அவர் டிராபிக் ஆஃபீஸர் நிறைய வழக்கு போட்டுட்டு இருந்தாப்புல, எங்க தப்பு நடந்தாங்களா? இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, இப்பயும் என் கண்ணால் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு வழக்குகள் போடுறோம். ஆனால் அது இந்த கவர்மெண்ட் ஆட்சியில் எதுவுமே வந்து நம்மளால் அது யாருமே எந்த நிர்வாகத்தில் வந்து இப்போ கரெக்டாக இயங்குது, நிர்வாகங்கள் இயங்குது, அரசு சம்மந்தப்பட்ட நிர்வாகங்கள் எல்லாமே கண் துடைப்பு தான். என்ன வழக்கு போட்டாலும் எது நீங்கள் கொடுத்தாலும் எந்த பொதுநல வழக்குகளும் முறையாக ஏற்றுப்படுகிறதா இல்லை, எல்லாமே கண் துடைப்பு தான் பண்ணுறாங்க. அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. லஞ்சம் வந்து ஒழிக்க கூட சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் டிக்கெட் யாரும் விற்கிறாங்க, அதை மட்டும் கேட்க மாட்டாங்க. ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் புலிப்படத்தில் வந்து அவர் கட்டாமல் அதை மறைச்சிட்டு அவரே அதை செஞ்ச ஒரு ஊழல் தான் விஜய் சார். அதை இல்லை, அதாவது இப்போ விஜயை வந்து ஒப்பிட்டு பேசுகிறதுக்கு நான் அவரை பற்றி என்ன பேசுகிறது? அவருடைய ஊழலை வந்து நிச்சயமாக ஒழிக்க முடியும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. லஞ்சம் வாங்குறவங்க, அதாவது லஞ்சம் வாங்குறவனுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. அந்த தண்டனைக்கு பயந்து அரசு அதிகாரிகள் யாரும் அதிகமாக ஊழல்கள் வந்து பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நம்மளை ஆண்டுட்டு இருக்கிற கவர்மெண்ட்டே அவ்வளோ ஊழல் செய்யுது. நம்மளை ஆண்டுட்டு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஊழல் செய்யலையா? நான் கேட்குறேன், டிஎம்கே கவர்மெண்ட் ஊழல் செய்யலையா? சுகாதாரத்துறையில் 2 கோடி ஊழல் செஞ்சுருக்கு. ஏன் அதெல்லாம் விடுங்களேன். நீங்கள் கக்கூசு கழுவுறதுக்கு 1000 கோடி ஊழல் செஞ்ச கட்சி எதுங்க? நம்ம கட்சி தானே, ஆண்டுட்டு இருக்கிற கட்சி தானே. அப்போ இதை விட ஒரு பெரிய ஊழலா, பெரிய லஞ்சமா, பெரிய இது எல்லாம் ஒன்று தாங்க. இவங்களே பண்ணுறதா தானே பண்ணுறாங்க. ஊழல் பண்ணால் நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. இப்போ ரேஷனாக கூட 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. பெரிய சப்போர்ட். 5000 ரூபா கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கு நீ எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க சாகிற வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏங்க 5000 ரூபா இப்போ கொடுக்குறாங்க, ரைட்டா? தேர்தல் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. 5000 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்து உடனே பாருங்கள், அடுத்த மாதத்துல 50,000 அந்த அப்பாவி மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணிக்குவாங்க. அரசு நிர்வாகம் அது இதுன்ட்டு லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்துலேயும் கலெக்ஷன் பண்ணி தேத்திடுவாங்க. இது ஏன் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, சுகாதாரத்துறையில் அத்தனை பேர் வந்து அத்தனை மக்கள், அதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் தமிழ்நாடு பூரா சுகாதாரத்துறை வந்து இயங்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாமே நாற்றம் அடிக்கும் ஃபுல்லாக, ரைட்டா? இப்போ அந்த தமிழ்நாடு பூரா நாரி போயிடும். அப்போ அவங்க அவ்வளோ தெருவுக்கு வந்து வீதிக்கு வந்து அவ்வளோ போராடினாங்க. அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி 5000 ரூபான்னு உங்களுக்கு தேர்தல் பயம் வந்தது, நீங்கள் தோற்றுருவீங்கன்ட்டு பயம் வந்தவுடனே 5000 ரூபாய் எல்லாருக்கும் டான்னு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விட்டீங்க. இப்படி தான் சொல்ல முடியும். கல்லூரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இலவசமாக. ஐயோ, நீங்கள் அம்மையார் ஆட்சி காலத்து, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் இதுதானே பண்ணுறீங்க. கலர் டிவி கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கிறீங்க. எதுக்கு இந்த இலவசம்? நீங்கள் தப்பு செய்கிறீங்க, அதனால தான் இலவசம் கொடுக்குறீங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் நீங்கள் ஏன் இலவசம் கொடுக்கணும்? திராவிட கட்சிகள் இப்போ மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்து உங்களை போன்ற கட்சிகள் ஏன் தொடர்ந்து அவங்க விமர்சனம் வச்சுட்டே இருக்கீங்க? அதுக்கான அடிப்படை காரணம் தான் என்ன? திராவிட கட்சிகள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா?
அதான் நான் சொன்னேன். அதாவது மதுவாலைகளை அவங்களே வந்து வச்சுக்கிறாங்க, அவங்களே வந்து சாராயம் காய்ச்சி ஃபுல்லாக பாக்கெட் போட்டு விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து மதுக்கடைகள். அடுத்தது வந்து கனிம வள கொள்ளை அமோகமாக நடைபெறுது. அதாவது திருநெல்வேலியில் ஒரு மாவட்டம், அந்த ராதாபுரம்ன்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து 20 குவாரிகள். அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குவாரி இருந்தாலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்கள். யோசிச்சு பாருங்க. அதாவது எப்போயுமே லாரி, அவ்வளோ புழுதி, டஸ்ட் அலர்ஜி, அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வெடிக்கிறாங்க. சத்தம் கேட்டு வயசான ஆளுங்கள்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் செத்து போகிறான் ஒரு குவாரி இருக்கிறப்போ. அப்போது ஒரு ராதாபுரம்ன்ற ஒரு பிளேஸில், ஒரு கிராமத்தில் 20 குவாரிகள். இது யார் அனுமதி கொடுத்தது? சரி, ஓகே, 20 குவாரிகள் வந்து அனுமதி கொடுத்துட்டீங்க, ஓகே, அட்வைசபிள். அந்த 20 குவாரிகளில் இந்த ஒரு குவாரிக்கு வந்து மினிமம் வந்து டெப்த் எவ்வளோ ஆழம் வந்து நீங்கள் பள்ளம் போட முடியும்? 20 அடி, கரெக்டாக? இந்த 20 அடி அனுமதிக்கப்பட்ட வரையறை. ஆனால் 100-150 அடிக்கு மேலே பள்ளம் போட்டு, அவ்வளோ பள்ளம் போட்டு 20 குவாரிகளை இது டெண்டர் போட்டு அவ்வளோ கோடியாக சம்பாதிக்கிறீங்களே. இது யாரோட பணம்? அந்த நிலத்தடி நீர் என்ன ஆகும்? அங்கே இருக்கிற வெடிமருந்து பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால எத்தனை அப்பாவி மக்கள் கேன்சர் போன்ற நோய்களால் வந்து செத்து போகிறாங்க. இது யார் பொறுப்பு? இந்த பணத்தை எல்லாம் வச்சு ஒரு அரசு நடத்தணுமா, ஒரு கவர்மெண்ட் நடத்தணுமா? சொல்லி பாருங்கள். சரி, ஓகே, இதை கூட நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். இது கனிம வள கொள்ளை இப்படி இருக்கட்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசப்படுத்திடுறாங்க. அவ்வளோ அழகாக இயற்கை எழில் கொஞ்சுகிற ஒரு நல்ல மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தது. அங்கே வந்து மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை அப்படின்னு மொத்த மலைகளையும் உடச்சிட்டாங்க. அவ்வளோ இது மண்ணை டெண்டர் அடித்து ஒரு நாசப்படுத்திட்டாங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஓகே, உங்கள் அரசியல் இதுக்காக பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, மக்களுக்கு நன்மை பயக்கிற அதாவது கஞ்சா இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. இது பதில் சொல்லுங்கள். கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. கல்லூரி பள்ளிக்கூடங்கள் கிடைக்குதுங்க. கஞ்சா பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா கிடைக்குதுங்க. சிறுவர்கள் கஞ்சா சாப்பிட்றாங்க. ரைட்டா? இந்த கஞ்சா இப்போ சமீபத்தில் பாருங்கள், ஜாபர் சாதிக், உங்கள் டிஎம்கே கட்சியில் முக்கிய நிர்வாகி 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ராஸ் நவாஸ் உங்களுடைய டிஎம்கே கட்சி தானே, டிஎம்கே கட்சி நிர்வாகி தானே, அவன் 300 கோடி மதிப்புள்ள கஞ்சாவோட பிடிபட்டிருக்கிறான். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? எனக்கு தெரியாமல் கேட்குறேன், என்ன நடக்குது? 2300 கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் உங்கள் கட்சி நிர்வாகி பிடிபட்டிருக்கிறான். அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன கட்சி ஆளுங்களை நீங்கள் எப்படிப்பட்ட கட்சி ஆளுங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். 72,000 கிலோ கஞ்சா 2021 2023 பிடிபட்டிருக்கு உங்கள் ஆட்சியில். 2021 2023 72,000 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு. அப்போ கஞ்சாவை யாருங்க சப்ளை பண்ணுறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த கஞ்சாவால் அழிகிறது யாரு? இளைஞர் தலைமுறை, இளைஞர் சமுதாயம். தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக விபத்துக்கள் நடக்கிறது வந்து எங்கெங்க? மன்னிச்சிடுங்க, இந்தியாவில் வந்து மிக அதிகமாக விபத்துக்கள் நடக்கிறது தமிழகத்தில். முதலிடம் வகிக்குது சாலை விபத்துகள். இந்த சாலை விபத்துக்கள் எப்படி நடக்குது? கஞ்சா போட்டு பசங்க இந்த பைக் ரேசிங் அது லொசுக்குன்னு பண்ணுறாங்கல்ல, அப்படிதானே இறந்து போகிறாங்க. தாய்மார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாக்குன தாய்மார்களுடைய நிலை, அவங்க நடைப்பிணங்களாக வாழ்கிறாங்களா இல்லையா? ஒரு மகனை பறி கொடுத்து நடைப்பிணங்களாக வாழ வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வருதா இல்லையா? இது எதனால் வருது? இந்த கஞ்சா புழக்கத்தால் வருது. இதை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காங்க உங்கள் ஆட்சியில்? நான் கேட்குறேன், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா? ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சாங்களே, இதுவரை கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு கண்டுபிடிச்சா? 25 லாக்அப் டெத்து உங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கா? இது ஒன்றுமே இல்லாமல், இது ஒன்றுமே சரி பண்ணாமல் ஆட்சி டிஎம்கே ஏடிஎம்கேனா மக்களுக்கு என்னதாங்க இதில் முடிவு? இதுதான் நான் கேட்குறேன்.